குருசீனில் தொங்கினில் குருதியும் சிந்தினில் ஒரு இயேசுநாதனில் கொல்கொதாவில் குருசீனில் தொங்கினில் குருதியும் சிந்தினில் ஒரு இயேசுநாதனில் கொல்கொதாவில் கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் லயந்தே தாகத்தால் தோய்ந்தே கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தே கண்கள் லயந்தே தாகத்தால் தோய்ந்தே ஏனோ இதனை பாடுகள் ஏற்றே ஏனோ இதனை பாடுகள் ஏற்றே என் பாவம் போக்கிட வந்ததாலோ என் பாவம் போக்கிட வந்ததாலோ குருசீனில் தொங்கினில் குருதியும் சிந்தினில் ஒரு இயேசுநாதனில் கொல்கொதாவில் குருசீனில் தொங்கினில் குருதியும் சிந்தினில் ஒரு இயேசுநாதனில் கொல்கொதாவில் தலை சாய்க்க உலகில் தலமில்லை என்று திருவாய் மலர்ந்து தேவகுமாரா தலை சாய்க்க உலகில் தலமில்லை என்று திருவாய் மலர்ந்த தேவகுமாரா சிலுவை தான் உமக்கு தலை சாய்க்க இடமோ சிலுவை தான் உமக்கு தலை சாய்க்க இடமோ பலியாகி மீட்டிட வந்ததாலோ பலியாகி மீட்டிட வந்ததாலோ குருசீனில் தொங்கினில் குருதியும் சிந்தினில் ஒரு இயேசுநாதனில் கொல்கொதாவில் குருசீனில் தொங்கினில் குருதியும் சிந்தினில் ஒரு இயேசுநாதனில் கொல்கொதாவில் கரையேதுமற்ற கன்னிகையாக திருசபையை முன் நிறுத்துவதற்காயோ கரையேதுமற்ற கன்னிகையாக திருசபையை முன் நிறுத்துவதற்காயோ நிந்தை சுமந்தி சந்தோஷத்தோடே நிந்தை சுமந்தி சந்தோஷத்தோடே நிர்மல
Glory be to the holy name of the Lord. எஸ்தரின் புஸ்தகம் Book of Esther, 5ஆம் அதிகாரம் chapter 5, முதல் 3 வசனங்கள் first 3 verses. மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரமனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரமனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியை எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எஸ்தர் ராஜ சமூகத்திலே உள்ளே பிரவேசிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே வாசிக்க We read கேட்டோம். about a situation, the Esther, she was entering into the king's court. அங்கே அவன் உள்ளே பிரவேசித்த பொழுது ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டுகிறான். When she entered in the court, the king showed and stretched the golden scepter of him. ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. She found grace in the sight of the king. ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை அவளுக்கு நீட்டினான். The king stretched the golden scepter from his hand to God. அப்பொழுது அவள் அந்த செங்கோலின் நுனியை தொட்டாள். Then she touched the top of the golden scepter. உடனடியாக அவன் கேட்கிறான், உன்னுடைய மன்றாட்டு என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்ன, அது உனக்கு அருள் செய்யப்படும். Immediately he was questioning, what is thy will, what is thy request, it shall be granted unto thee. ராஜாக்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய கைகளிலே ஒரு செங்கோலை வைத்திருப்பார்கள். Each and every king, they will be having a separate scepter in their hand. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற ராஜாக்கள் அந்த நாட்களிலும் அவர்கள் செங்கோல் வைத்திருப்பதை நாம் கதைகளிலே இல்லாவிட்டால் சம்பவங்களிலே நாம் We பார்த்திருக்கலாம், can also read கேட்டிருக்கலாம். from the history or from the story, in those days, king used to have everybody, they will be having a separate scepter in their hand. அந்த செங்கோல் அதை வைத்துக்கொண்டு அது அவர்கள் நீதியாக அரசாளுகை செய்கிறதை காண்பிக்கிறது. It shows about having the scepter, they will be ruling very righteously. அவைகளை குறித்து நாம் பின்னாக சிந்திக்கலாம். Let us laterly meditate about that. அந்த செங்கோல் யாருக்கு நீட்டப்படுகிறதோ அவனுக்கு இரக்கம் கிடைக்கிறது. Unto whom the scepter is stretched, and they will be getting the mercy of favor. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். We read about a situation here. சாதகமான சூழ்நிலை இல்லாத பொழுது ஒரு பெண் இரவும் பகலும் உபவாசத்தோடு ஜெபித்து விட்டு அங்கே ராஜ சமூகத்துக்கு வருகிறாள். When there was no favorable situation, a woman the night and day she was offering the prayer unto the Lord God, and she visited the court of the king. 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசத்தோடு அவள் ராஜ சமூகத்திலே வந்து நின்றாள். With all fasting, without eating and drinking for 3 long days, if she came to the king's court. அங்கே ஒரு சட்டம் இருந்தது. There was a law rule there. என்ன சட்டம் என்று What தெரியுமா? was that law there? எந்த மனுஷனும் ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் அந்த உள் முற்றத்திலே கோர்ட்டுக்குள்ள போயிர கூடாது. No man can enter into the court of the king without the permission of him. அப்படி போன நேரத்துல ராஜா தன்னுடைய செங்கோலை நீட்டி விட்டால் தப்பி விட்டான். If he went inside me, if the king stretched his scepter me, he will escape. அப்படி அவன் நீட்டாம பார்த்து முறைச்சிட்டான்னா அதோட அவனுடைய அந்த உள்ளே வந்த ஆள் செத்து அவனை கொன்று விடுவார். If the king does not ready to stretch the scepter of him, the person one who entered in, he will be killed எஸ்தர் immediately. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. This rule or the regulation is set in Esther 4:11. அவன் ஆணோ பெண்ணோ Whether either he is a male or female, அழைக்கப்படாமல் அவன் உள் முற்றத்தில் வரக்கூடாது. he should not be entered in the inner court without be invited. அப்படி உள்ளே வந்த பின்பு அவன் பிழைக்கணும்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை நீட்ட வேண்டும். If he had to live after he entered in the inner court, the king has to show or stretch his scepter. ராஜா அந்த செங்கோலை நீட்டல அப்படின்னா அவன் செத்தான், அவனை கொன்றுவான். Unless the king stretch his scepter, when he would die. இது அந்த நாடுகளில் உள்ள எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சட்டம். This is a rule everybody from the kingdom they came to know. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தேவனுடைய பிள்ளையாகிய எஸ்தர் உபவாசத்தோடு காத்திருந்தாள். In such a situation only the child of God Esther, she was waiting with all her fasting. அந்த சட்டம் என்பது ஒரு குடிமகனுக்கு மாத்திரமல்ல ராஜஸ்திரிக்கும் அதே சட்டம் பொருந்தும். Not only the law for the citizens of the kingdom as well as also for the queen the Esther. தேவனுடைய சட்டங்கள் உபதேசங்கள் ஆசீர்வாதங்கள் என்பது எல்லாமே
விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் எல்லாருக்கும் ஒன்றாகத்தான் கிடைக்கிறது. Even the blessings as well, the doctrine, the truth of the Lord God, they both receives the believers and the unbelievers. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க The பண்ணுகிறார். Lord God showers the rain upon the good people as well as upon the evil people. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை பிரகாசிக்க He செய்கிறார். makes his sun to shine upon the people, very either they are good or evil. அடிமைக்கும் சுயாதீனனுக்கும் அவன் சொந்த தேசத்துக்கும் எல்லா காரனுக்கும் ஒரே பிரமாணத்தை தான் கர்த்தர் ஏற்படுத்தி The Lord வைத்திருந்தார். God has appointed the same rule for the free man or the bond man. இங்கே எஸ்தரும் எஸ்தருடைய ஜனங்களும் ஒரு வாழ்வா சாவா என்கிற ஒரு போராட்டத்தில் இருந்தார்கள். Here Esther and all her people, they were in the condition either it may be the death or life. இன்னும் கொஞ்ச நாட்களிலே அங்கே உள்ள சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அவள் அந்த தேவனுடைய ஜனங்கள் எல்லாருமே கொல்லப்பட்டு போய் விடுவார்கள். After some days back, if the rule of that may be applicable, means the whole people of God will be killed away. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். In such a situation only she was started praying. நெருக்கமான சூழ்நிலைகளிலே உபவாச ஜெபங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். In the time of your Christmas period, the fasting prayer will help you. உபவாசம் உடனே டெய்லி சாப்பிடாம கிடக்கிற ஒரு டீம் இருக்கிறது, அப்படியே செத்தே போயிடுவாங்க. Even like when we speak about the fasting, there is a team of people every day they won't eat at all, they will die away. அந்த ஒரு நேரம் உபவாசத்தை கூட நீங்க சரியா நீங்க எடுக்கணும். You have to take the correct fasting, even the one time fasting. ஒரு நேரம் தான் நீ ஃபாஸ்டிங் எடுத்தனாலும் அத அழகா தேவசமூகத்துல இருந்து கழிக்கணும். Being and spending in the presence of God, if you want to take one time fasting very beautifully. 3 நாள் உபவாசம் போட்டு தான் அவள் அந்த ராஜ சமூகத்துல வந்து நின்றாள். After taking 3 days of fasting, she came to the presence of the king. இந்த வகை பிசாசு அது ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலே அன்றி அது போகாது என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says this kind of devil will not go either by fasting and prayer. இங்கே நாம் பார்க்கும் பொழுது When we read here, அவள் உபவாசத்தோடு அங்கே வந்து நிற்கிறாள். with all the fasting she came. அவளுக்கு ஒரு மனதுல ஒரு பெரிய துக்கம். She got a very great grief in her mind. ராஜாட்ட போய் ஷேர் பண்ண முடியாது. She did not even share with the king. அவளுடைய ஸ்தானத்துல இருந்துட்டு மத்தவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ண முடியாது. Being in the position of her, she cannot go and share with her matter to others too. அவளுக்கு யார்ட்டையும் சொல்ல முடியல, உள்ளேயும் வைத்துக் கொள்ளவும் முடியல. She cannot even tell it out to anybody, or she cannot even keep it in her. இன்னொரு பகுதியில மொர்தெகாய் இருந்துட்டு அவளை டியூன் பண்ணிட்டே இருக்கான். In another way, Mordecai was in the other side, he was going on tuning her. நீ ஜெபிக்காவிட்டால், If you do not pray, நீ ராஜ சமூகத்துல if போகாவிட்டால், you do not go to the presence of the king, சாகும்போது நீ சேர்ந்துதான் சாவாய். when everybody die, you would also die. நியாய தீர்ப்பு வரும்பொழுது உனக்கும் சேர்ந்துதான் வரும். When you get the judgment, you will also get the same judgment. உனக்கு கர்த்தர் ராஜமேன்மையை கொடுத்தார், இதுக்கு தான் கொடுத்திருப்பாரு. Only the Lord has given the royal excellency, only for this purpose he has given to you. நீ எங்கேயோ கிடந்த ஆளு. You are a person, you were somewhere. உன்னை கர்த்தர் தூக்கிட்டு வந்து ராஜஸ்திரியாய் இன்னொரு தேசத்துல கொண்டு வந்து The வைத்திருக்கிறார். Lord has brought you and kept you in another kingdom as a queen. அந்த மேன்மைக்கு உன்னை கொடுத்திருக்கும்போது நீ அசதியாக இருந்தா நீ வரும் தண்டனைக்கு எப்படி தப்பிப்பாய்? How can you escape from the judgment to come if you are being slack in that position? இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. She did not know what to do. யார்ட்ட போய் அழ முடியும்? To whom she could go and cry. அம்மாவும் கிடையாது, அப்பாவும் She did கிடையாது. not have father or mother. இருக்கிறது ஒரே ஒரு ஸ்தானம், ராஜஸ்திரிங்கிற ஒரு ஸ்தானம் தான். Only she got the only position being called as a queen. இந்த ராஜஸ்திரினா உடனே போய் புருஷன் கூட நிக்க முடியாது, அதுக்கும் முறைப்படி தான் அங்க செயல்பட முடியும். Because she was a queen, she cannot go and stand with her husband unitarily, because there was a particular time, then only she can be go there. வஸ்திக்கு நடந்ததெல்லாம் அவளுக்கு நன்றாக She தெரியும். knew everything what was happened to Vashti. ஒரு ட்ரிப் கூப்பிட்டதுக்கு வரலன்னு உடனே அந்த ஸ்தானத்தை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. Because one time when she was called, she did not come, she refused to come, she was being pushed away from the position of God. அப்ப எப்படி துணிஞ்சு ராஜ சமூகத்துல போய் Now நிக்கிறது? how boldly she could go to the presence of the king. ஒரு பெரிய பயத்தோடு அவள் 3 நாள் உபவாசத்துல With இருந்தாள். a great fear, she took fasting for 3 days. அந்த உபவாசத்தோடு அவள் அங்கே ராஜ சமூகத்துல With வந்தாள். the fasting, she went to the presence of the court of the king. அவள் உள்ளுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தா, செத்தாலும் நான் சாகிறேன். In her, she took a decision, either let me die, let me die. அதுதான் ஒரு விசுவாசினுடைய சரியான ஒரு தீர்மானம். That is only the correct determination of a believer. அவர் என்னை கொன்று விட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா Though he இருப்பேன். slay me, yet I will trust upon him. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்கட்டும், தப்புவியாம போனா பரவாயில்லை. The Lord God we worship, he will deliver us. If he does not deliver, it is all right. 100% நீ தேவனை முழுமையாக நம்ப வேண்டும். Same person you got to totally believe the Lord God. வேலை கிடைக்கலன்னு வெளியே ஓடிர கூடாது. Because you should now don't get the job, you should not run away. தேடினது கிடைக்கலன்னு நம்ம போயிர கூடாது. Because whatever the demand it is not met out, you should not run away. ஜெபிச்சது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி நான் கர்த்தரையே பற்றிக் கொண்டிருப்பேன். I will just hold my Lord whether I get it or not what I have prayed. அத்திமரம் துளிர் விடாமல் போகட்டும். Let the fig tree shall not blossom. தொழுவத்தில் ஒண்ணுமில்லாமல் If போகட்டும். there is no flock in the shed. நான் கர்த்தருக்குள்ள
கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷமா இருப்பேன். I shall rejoice in the Lord God. இதுதான் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை. This is only, you beloved, the Christian life. ஜெபித்து விட்டு அவள் தைரியமாக ராஜ சமூகத்திலே வந்து After விட்டாள். prayer boldly she went to the presence of God. ஆனால் தேவன் என்ன செய்தார்? But what did the Lord God do? தேவன் அவளுடைய உபவாசம், அவளுடைய கண்ணீர், அவளுடைய வேதனை அப்படியே தேவன் The அறிந்திருந்தார். Lord God knew the fasting and the tear and every pain of her. இவ 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டது ராஜாவுக்கு தெரியவே The தெரியாது. king did not even know what she got taken fasting for 3 long days. அரண்மனையில கொஞ்சம் தாதிகளுக்கு மட்டும் இது தெரியும். Only some nurses from the kingdom they came to know. அடுத்து அரண்மனையில கொஞ்சம் தாதிகளுக்கு மட்டும் தெரியும். Only the nurses from the palace they know that. மொர்தெகாய்க்கு இந்த மேட்டர் தெரியும். Mordecai also knew this matter. வேற யாருக்கும் இந்த சம்பவம் தெரியாது. None others they came to know about the matter of God. அவளுக்கு உள்ளேயே அழுது கொண்டிருந்தாள். She was crying in her. என்ன செய்யறது? What could do? ஜனம் அழிந்து போகுமே. Because people will perish. இந்த ராஜா செங்கோலை நீட்டாம போனா நம்மள கொன்றுவாங்களே. If the king does not just stretch the scepter, they will kill us. அப்ப நம்ம செத்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுமே. There is no use after I die. இப்படி எல்லாம் அவளுக்குள்ள மன போராட்டங்கள். Likewise she got all the stress of her heart. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் மன போராட்டத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கீங்க? Beloved, how many of you come here with all the stress of your heart? மன துக்கத்தோடு எத்தனை பேர் How வந்திருக்கீங்க? many of you are here with all the griefs of your heart? ஷேர் பண்ண முடியாத விதத்துல ஒரு நெருக்கத்துல எத்தனை பேர் How வந்திருக்கீங்க? many of you in the crisis and the distress you cannot even share your matter with others? ஏன் உன்னோடு குடும்பம் நடத்துகிற உன்னுடைய புருஷனுக்கோ மனைவிக்கோ நீ பெற்ற பிள்ளைகளுக்கோ இந்த மேட்டர் தெரியாது. Even the matter will not know about your own husband and wife as well as the children you given birth. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் உங்களில் ஒரு சிலர் தள்ளப்பட்டிருக்கலாம். Some of you may be pushed in the condition in such a situation. ஒரு பெரிய மனக்குழப்பத்துல இவள உள்ளுமுற்றத்துக்குள்ளே வந்து விட்டார். With all the great confusion of the heart she came to the inner court of the king. வேற வழி கிடையாது. There was no escape. இனிமேல் தப்பி போக வழி இல்ல. There was no escape to go anyway. இனிமேலும் காத்திருக்கவும் முடியாது. She cannot even wait hereafter. அவள் கடைசியாக வேற வழியே இல்லாம ராஜ சமூகத்துல போய் நின்று Without any other escape she came to the king's presence now. அருமையானவர்களே, நீங்கள் மனிதனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு முன்பாக முதலாவது தேவ சமூகத்துக்கு போய் பழகுங்க. Beloved, before going to the presence of the man, just you have the practice of going to the presence of God first. அந்த ராஜ சமூகத்துல போறதுக்கு முன்பாக 3 நாள் அவள் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தாள். She fell in the presence of God before entering in the court of the king. அதுதான் அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுத்தது. That was only change the situation in that time. இவள் உள்ள போன உடனே When she entered inside the court, எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்காங்க. everybody was just wonderfully looking her. அங்க பெரிய பெரிய பிரதானிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. All the great princes and noble people were seated there. அந்த ராஜாவுக்கு இருந்த பிரதானிகள் எல்லாம் ரொம்ப ஷார்ட் டெம்பர் பாத்தீங்க. All the princes, they were all the noble people were all short tempered parties there. வஸ்தி வரலன உடனே ராஜாட்ட ஒரு பிரதானி சொன்னா, எப்படி வராம இருக்கலாம்? One of the eunuch of the prince so many was free they refused to come. How she could refuse? உடனே ராஜா கேக்குறான், அவ வராட்ட என்ன செய்யணும் What could do if was they refused to come here? ராஜாவை இன்னொரு ட்ரிப் சொல்லி விடலாம்னு சொல்லல. உடனே சொன்னா, அப்படி இருந்தா எல்லா வீட்லயும் பிரச்சனை ஒரு ராஜாவே, அவளை தூக்கிருங்கன்னு சொல்லிட்டு. If so, every family the ladies they will create the problems to just push her out. ஏன் ராஜஸ்திரியை நீ எப்படிடா தள்ள சொல்லலாம் அப்படின்னு கேக்குறதுக்கு அந்த ராஜாவுக்கு என்ன இல்ல, சக்தி இல்ல. The king did not have even power to ask the question, why how can you ask my queen to push out? உடனே பிரமாணத்தை கேட்டான், என்ன பிரமாணம்? Immediately he was asking the law, what was the problem? வராவிட்டால் அவளை தள்ளி விட வேண்டும். If she does not come means just push her out. உடனே அந்த கட்டளை நிறைவேற்றப்பட்டது. Immediately that the decree was being appointed. எப்படி இருக்கும்னு How யோசிச்சு it would be. அதே போல தான் இங்கே இவள் உள்ளே வந்து விட்டாள். Likewise only she Esther also entered inside. இவளுக்கு ஒரு தைரியம் என்னன்னா, What was the courage in her? நான் தேவ சமூகத்தில் இருந்து விட்டு வருகிறேன். I am being in the presence of God and coming here now. நீங்களும் கூட இந்த தேவ சமூகத்தை விட்டு திரும்பி போகும்போது நான் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போய் தான் திரும்பி வருகிறேன் என்ற நிச்சயத்தோடு செல்லுங்கள். With all assurance you have to go back. You have also just when you go out, I am being in the presence of God, I am coming out with you have to go. அவள் முற்றத்துல வந்து நின்று விட்டாள். She came to the court of the king now. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. Everybody were marveling and astonished and looking her. இவளுக்கும் வஸ்தியின் கதிதானா? Only is she also going to get the same state of the vasta? அதே வஸ்திக்கு என்ன நடந்துச்சு இப்ப அதுதான் இவளுக்கு நடக்க போகுது போல இருக்கு. What was happening unto the same vasta is going to happen to this lady also. பாவம் இந்த பெண். This woman is a poor woman. அவளுக்கு சாவு வந்து விட்டது. She is going to die. இப்ப என்ன நடக்கும்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜா செங்கோலை நீட்டி விட்டார். When everybody were looking astonishingly, the king suddenly stretched the scepter of him. இதுதான் தேவனுடைய வல்லமையான ஒரு செயல். This is only the powerful work of the Lord God. மனிதர்கள் கைவிடும் பொழுது தேவன் உன்னை கைவிட மாட்டார். The Lord God will not leave you and other people just leave you. இன்றைக்கு செங்கோல் நீட்டப்படுகிற இந்த காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். Today the Lord God want to talk with the scepter is going to be stretched out. அந்த ராஜாவின் கையில் ஒரு செங்கோல் இருக்குமானால் ராஜாதி ராஜாவுடைய கையிலே விலையேற பெற்ற ஒரு பொற்செங்கோல் இருக்கிறது. If
the king is having a scepter in his hand, the king of kings is also having the precious very golden scepter in his hand. இன்றைக்கு கர்த்தர் உனக்காக தன்னுடைய செங்கோலை நீட்டும்படியாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறார். Today the Lord has come to the meeting on the service in order to stretch his scepter to you. உபவாசத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்தவர்கள் இந்த வார்த்தையை கவனியுங்கள். Those who also come to the meeting with all the fasting, please listen this message. ஏக்கத்தோடும் துக்கத்தோடும் வாஞ்சையோடும் வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வந்தவர்கள் இந்த வார்த்தையை With கவனியுங்கள். all the longing and the worry as well as stress as well as with all disappointment, those who are coming here, please listen this verse. ஒரு பக்கத்துல ஒரு பெரிய சத்துரு ஆமான் நின்று In கொண்டிருக்கிறான். one angle a great enemy Haman was standing. அவனுக்கும் தேசத்துல பெரிய செல்வாக்கு இருக்கிறது. He got all the influences in the land. இவளுக்கு என்ன செல்வாக்கு இருக்கோ அதே செல்வாக்கு அவனுக்கும் Whatever இருக்கிறது. the right and the influences she got, he too also are there. அவன் ராஜ சமூகத்துல ஃப்ரீயா போயிட்டு வருவான். He used to go freely in the king's court and come. இவளாவது வாசல்ல போய் நிக்கணும். அவன் அப்படி இல்ல, நேரா போயிட்டு நேரா பேசிட்டு வெளிய Yes, போயிட்டான். she could stand on the doorstep of the king's court, but he can straightly go inside and come back. அப்படிப்பட்ட சத்தியம் மேற்கொள்ளணும்னா நீ தேவ சமூகத்துல உட்காரணும். You have to sit in the presence of God if you want to resist such kind of great power. பாருங்க, ஒரு நிமிஷ சந்திப்புக்காக 3 நாள் உபவாசத்துல For a உட்கார்ந்தாங்க. meeting of only 1 minute, she was praying in the presence of God for 3 days. ஆனால் தேவன் உண்மையுள்ளவர். But the Lord God is faithful. உன்னுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவர். He is able to answer all your prayers. மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறவர். He hears all the prayers of all the fleshy people. உன்னுடைய வேதனைக்கு முடிவு உண்டாக்கும்படியாக இன்றைக்கு தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டுகிறவராக இந்த ஆராதனைக்கு ஆண்டவர் The வந்திருக்கிறார். Lord has come here with in order to stretch the golden scepter of you, in order to ask all, hear all your prayer as well as answer to you. உனக்கு இரக்கம் செய்யும்படியாக, In order to give you mercy. உன்னுடைய துக்கத்துக்கு முடிவு உண்டாகும்படியாக. In order to make a conclusion for your worries. ஆம், இந்த காலை வேளையிலே கர்த்தர் தன்னுடைய பொற்செங்கோலை எனக்கு நீட்டும்படியாக வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இந்த கூட்டத்தில் நீ முடியறதுக்குள்ள அந்த நீட்டப்பட்ட செங்கோலை நீ பார்க்க வேண்டும். Before the meeting is over, you have to see the golden scepter which is stretched out for you. உனக்காக, உன்னுடைய மீட்புக்காக, உன்னுடைய விடுதலைக்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, உன்னுடைய சூழ்நிலை மாற்றத்திற்காக செங்கோலை நீட்டும்படியாக தேவன் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். The Lord God is in our midst in order to redeem you, in order to deliver you for all your, in order to change all the situation of you, and the Lord God is in our midst. நீ ராஜசனத்திலே வந்தது மாத்திரமல்ல, Not only you have come into the presence of the king. அந்த ராஜா பார்க்கிற மாதிரி நில்லு. Just stand here as if the king watches you. ராஜா பார்க்கிற மாதிரி நீ நிக்கணும். You have to stand as the king watches you. இந்த ஆராதனையில கர்த்தர் உன்னை பார்க்கிற அளவுல உன்னுடைய ஜெபம் இருந்திருக்கணும். In this meeting, in order and the Lord wants to just watch your prayer, in that level you have to offer the prayer of you. அந்த அளவு நீ பக்தியோடு நீ வந்து In உட்கார்ந்திருக்கணும். that level with all God you have to seated here. அந்த அளவு நிச்சயத்தோடு நீ வந்து With all உட்கார்ந்திருக்கணும். sure of you have to seated here. அந்த அளவு தேவ சமூகத்தை ஃபீல் பண்ணி நீ In உட்கார்ந்திருக்கணும். that level you have to feel the presence of God and sit here. என்ன நடந்தது? What happened here? அவளுக்கு அந்த பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. The golden scepter was stretched to இந்த her. ஆராதனை முடியறதுக்குள்ளே அந்த நீட்டப்பட்ட பொற்செங்கோலை எத்தனை பேர் காண போகிறீர்களோ தெரியாது. I do not know how many of you are going to see the scepter which is a golden scepter which is going to stretch to you before the meeting over. ஆண்டவர் உனக்காக நீட்டுகிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? What you have to do, the Lord God is stretching for you. அவர் உனக்காக நீட்டவும் இருக்கும்போது இவள் போய் அந்த செங்கோலின் நுனியை தொட்டாள். When the king just touched the scepter, she went and touched the top of the scepter. வேற யாருக்கும் இந்த செங்கோல் நீட்டப்படவே இல்லை. To none other the scepter was being stretched out. எத்தனையோ பார்வோன்களை குறித்து பைபிள்ல சொல்லி இருக்கிறார். Regarding so many pharaohs are being set in the Bible. ஏன் எத்தனையோ ஆவிக்குரிய ராஜாக்களை குறித்து வேதத்திலே சொல்லி Even இருக்கிறார். regarding the so many spiritual kings are also being set in the Bible. தாவீது ராஜா தான் எத்தனையோ வருஷம் இருந்தான். யாருக்காவது பொற்செங்கோல் நீட்டினானா? Even David was a king, he was ruling for so many years, did he stretch his scepter to anyone? சவுல் 40 வருஷம் ராஜாவா இருந்தான். யாருக்காவது பொற்செங்கோல் Saul நீட்டினானா? was also a king for 40 long years, was he stretching his scepter to anyone? அவங்களுக்கு அந்த பிராக்டீஸ் இல்ல. They did not have such a practice. தேவன் தான் உனக்காக பொற்செங்கோலை நீட்டுகிறவர். Only the Lord God is stretching the scepter for you. இவள் என்ன செய்தா? What did she do? அந்த சான்ஸ் உடனே பயன்படுத்தி ஓடி போய் அந்த செங்கோலின் நுனியை தொட்டாள். Immediately it was opportunity for that she ran and touched the top of the scepter. அதனுடைய முறை என்ன? What is the order of that? நீட்டுனா நீ சாவிலிருந்து தப்பிக்கொள்கிறாய். If he stretches the scepter, you are escaping from the death of you. நீ செங்கோலின் நுனியை தொடர்றதுக்கு உனக்கு பெர்மிட் கொடுத்துட்டார்னா உன்னுடைய வேண்டுதலுக்கு கிராண்ட் If you are being permitted to touch the top of the scepter, your all petitions are being granted. இவள் போய் அந்த செங்கோலின் நுனியை தொட்ட உடனே ராஜா கேக்குறான், உன்னுடைய மன்றாட்டு என்ன? When she also touched the top of the scepter, the king was asking, what is thine will? உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is thine request? நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா இவளுக்கு மாத்திரம் தான் 2 ட்ரிப் செங்கோல் நீட்டப்பட்டது. Only if you read in the Bible, and 2 times only together the scepter was being stretched புதிய out. ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் மறுபடி தன்னுடைய செங்கோலை ஒவ்வொரு ஆராதனையிலும் நீட்டுகிறார். Each and every
service and the worship in the Lord God is also stretching the scepter again and again for the New Testament people. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ராஜ சமூகத்திலே உபவாசத்தோடு வருகிறார்களோ தேவ சமூகத்திலே அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு அந்த செங்கோல் நீட்டப்படுகிறது. Whenever the children of God they are also coming in the presence of God with the fasting, now and then the scepter of the Lord God is being stretched out. எஸ்தரின் புத்தகத்திலே இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது And we read in another portion of the book of Esther, சூழ்நிலைகள் எல்லாம் மாறின பின்பு when all the situations were being changed. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே But chapter 8 verse 4, மறுபடியும் ஒரு விசை அவளுக்கு பொற்செங்கோல் எஸ்தருக்கு நீட்டப்பட்டது. again unto Esther and the scepter was being stretched out. பிரியமானவர்களே, இது எதை காண்பிக்கிறது? Beloved, what are these saying? ஆண்டவர் பொற்செங்கோலை ஒரே ஒரு தரம் நீட்டுகிறவர் அல்ல. Our God does not stretch the scepter only one time alone. எப்பொழுதெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உனக்கு சகாயமாய் அவர் தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டுகிறார். Whenever your problems are more and more, as a helper and supporter, he is stretching his scepter over and again and again. ஆராதனை முடிந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நான் உங்களுக்கு டைம் தருவேன். I will give you 5 or 10 minutes when after the worship is over. நீங்கள் ஊழியர்களோ விசுவாசிகளோ, Either you may be believer or servants of God, புதியவர்களோ பழையவர்களோ, either you may be the new soul or the old one, வாலிபர்களோ முதியோர்களோ, either you are young or old. ஆண்டவரே எனக்காக இந்த கூட்டத்திலே உம்முடைய பொற்செங்கோலை நீட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. Lord, for my sake please stretch your golden scepter to me. அப்படி நீட்டினா If you stretch, உன் லைஃப்ல உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். if he stretches his scepter, mean the problems of your life ஊழியத்தில் உள்ள போராட்டம், ஊழியத்தின் போராட்டம் முடிவுக்கு the வருகிறது. conflict of the ministry is going to go over. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா துக்கங்களும் மாறக்கூடிய ஒரு All நாள். the worries of your life is going to go over. ஒரு விசை மாத்திரமல்ல, Not only one time. இரண்டாம் விசை நீட்டப்பட்ட பொழுது When the second time it was being stretched out, அவளுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைத்தது. she received all types of blessing to God. மூடியதுக்குள்ள நீங்க அந்த பொற்செங்கோலை தொற்றணும். Before the meeting over, you have to touch the golden scepter. அதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். That should be only our desire. எல்லா ராஜாக்கள் கையில பாத்தீங்கன்னா ஒரு செங்கோல் இருப்பதை நீங்கள் எல்லா இடத்திலும் நீங்கள் You பார்த்திருக்கலாம். can also see there will be a scepter in all the king's hands. இந்த எலிசபெத் குயின் கூட கையில ஒரு கோல் வச்சிருப்பாங்க. Even the Queen Elizabeth she'll be having the scepter in her hand. இந்த கட்சி தலைவர்கள் ஒரு பெரிய தண்டாயுதம் மாதிரி செஞ்சு கையில கொடுப்பாங்க செங்கோல்னு. Even the party leader they will be also just making like a scepter, like a will be giving like a big staff. மனுஷனுடைய கையில இருக்கிறது கொடுங்கோல் ஆசனங்கள். So what are the scepter with the people those are having, that is only the cruel ruling for the ஆனா thing. தேவனுடைய கையில இருக்கிறது செங்கோலாக இருக்கிறது. But what the Lord God is having the staff, it is like the scepter. அவளுக்கு எஸ்தருக்கு அது நீட்டப்பட்டது. It was being stretched unto Esther. எஸ்தருக்கு அது நீட்டிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே மொர்தெகாய் ரொம்ப சந்தோஷப்பட்டார். Mordecai was very happy after the scepter was being stretched unto Esther. இவன் அவளுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தான், நீட்டிட்டாருன்னா நீ ஓடி போய் நிஞ்சணும், அதை தொட்டறணும். Already he told her if he stretches the scepter you go and immediately run and touch that. கர்த்தர் இந்த ஆராதனைக்கு வருவது ஒரு பகுதி, நீங்கள் போய் அவரை பார்த்து பேசுவது இன்னொரு பகுதி. Coming to the presence of God is one portion and you have to go and meet the Lord and speak to him is another portion. அவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது ஒரு பகுதி, நீங்கள் அதை பெற்றுக்கொள்வது மற்றொரு பகுதி. The Lord God is bringing the blessing is one angle, you have to go and receive, that is another angle. பொற்செங்கோல் உனக்கு நீட்டப்பட்டால் உன்னுடைய நஷ்டம் லாபமாய் மாறும். If the scepter, the golden scepter is being stretched and you all the losses of you will change you to gain. உன்னுடைய மரண போராட்டங்கள் ஜீவனுடைய வாழ்வாக மாறும். All the conflicts of the death conflict, everything will be like a life unto you. உனக்கு இருக்கிற மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டு விடும். The death which is for you will be swallowed with victory. உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் உன்னுடைய ஜனத்துக்கும் இருக்கிற போராட்டத்துக்கு முடிவு உண்டாகும். For you as well as generation, the family, what other conflict you are having, it will come to an end. இந்த பொற்செங்கோலை நீட்டினால் என்ன நடக்கிறது? What happen if the scepter, golden scepter is being stretched out? ராஜாவுடைய இரக்கம் கிடைக்கிறது. You will be getting the mercy of the king. உன்னுடைய வேதனைகளுக்கு முடிவு உண்டாகிறது. There shall be an end for all your griefs otherwise. உன்னுடைய நஷ்டங்கள் லாபமாய் All மாறுகிறது. your losses will become a change into that gain. இரண்டாவது இந்த செங்கோல் என்ன செய்கிறது? Secondly, what does this scepter do? ஒரு இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும். There shall a scepter arise from Israel. இந்த செங்கோலை குறித்து உங்களோடு பேச கர்த்தர் விரும்புகிறார். The Lord God wants to deal with you regarding the scepter. அவர் நம்முடைய சபையிலே செங்கோலோடு வந்திருக்கிறார். He has come here in the midst of our church with the scepter of king. கேட்கும் பொழுதே நீங்கள் அந்த பொற்செங்கோலை ஆவியிலே உணருங்கள். When you hear this, you have to feel the scepter, the golden scepter in your spirit. கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அது நீட்டப்படுகிறதை நீங்கள் உணருங்கள். When you hearing us, so you have to just feel the Lord God is stretching the golden scepter towards you. இந்த கூட்டத்தில் 600 பேர் இருக்காங்க, 600 பேருக்கு நீட்டப்படாட்டாலும் கர்த்தாவே எனக்கு நீர் நீட்ட வேண்டும், நீ தனியா கேட்க You வேண்டும். have to just personally ask the Lord, even though there are 600 people in the meeting, Lord, if your scepter is not being stretched unto the 600 people, at least to me it is being stretched unto me. அப்படி ஒவ்வொருவரும் கேட்கணும், ஆண்டவரே யாருக்கு நீட்டினீரோ இல்லையோ எனக்கு நீங்க நீட்டணும். Lord, either you whether you just stretch to anybody or not, but to me you have to stretch that. இயேசு பேதுருட்ட என்ன கேட்டார் தெரியுமா? What Jesus Christ asked to இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாய். Do you love me more than all this?
ஒருத்தன் மறுதலிச்சு ஒருத்தன் பின்வாங்கி செத்து போய்விட்டான். One man was backslidden and died. மிச்சம் 11 பேர் இருக்காங்க. There are another left. இந்த 11 பேர்ல நீ என்ன அதிகமா நேசிக்கிறாயா? Among this 11 disciples, do you love me more? இங்க இருக்கிறவங்க எல்லாம் பழைய விசுவாசிகள், புதிய விசுவாசிகள், அபிஷேகம் பெற்றவர்கள், தரிசனம், வரங்கள், வல்லமை, பெரிய கிருபை, தாளந்து எல்லாம் உள்ளவர்கள் தான். Those are here, all the senior believers, the newcomer, those are anointed and not anointed, those are having great gifts and talents and everything. ஆனா இவர்களுக்கு மத்தியிலே நீ எஸ்தராக இருந்தால் உனக்கு ஒரு கோல் வரும். But in the midst of them, if you are an Esther, thou shall be such a you. நீ தேவனுடைய சமூகத்திலே ஒரு காத்திருப்போடு வந்திருந்தால் உனக்கு அந்த பொற்செங்கோல் நீட்டப்படும். With all the tarrying in the presence of God, if you come here to the presence of God, the scepter shall be stretched and you. இரண்டாவது இந்த பொற்செங்கோல் சத்துருவின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிறது. Secondly, this golden scepter will demolish all the power of the devil. என்னாகும் 24ஆம் அதிகாரம் Numbers chapter 24. 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 17. இஸ்ரவேலில் ஒரு செங்கோல் எழும்பும். Thus shall a scepter arise from Israel. அது மோவாபின் வல்ல எல்லைகளை நொறுக்கும். It shall bruise and smash all the borders of Moab. அது சேத்தின் சந்ததிகளை நிர்மூலமாக்கும். It shall also cut up and destroy all the generation of Seth. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமான் ஒரு எதிரி. The Haman was a great enemy to the children of God. இரண்டாவது சத்துருங்கிறது மோவாபின் வல்லமைகள். The second enemies are the powers of Moab. மூன்றாவது வல்லமை சேத்தின் வல்லமைகள். The third powers is the powers of Seth. இந்த செங்கோலை நீட்டும் பொழுதுதான் அவளுக்கு இரக்கம் கிடைத்தது மாத்திரமல்ல, ஆமானும் அழிந்து போனான். Not only she got received all the mercy when the scepter was being stretched out, even the Haman died there. உன்னை விட வல்லமையான ஒரு சக்தி தான் பிசாசு. The devil is a powerful one than you. ஆனால் அவனுக்குள் இருக்கிறவர் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். But he that is in us greater than he that is in him. உன்னுடைய மாம்ச பலத்தை காட்டிலும் அதிக சக்தி உள்ளவன். He is just stronger than you than your physical strength. நான் ஒரு பிசாசை துரத்தின போது When I was just driving out a devil, அது சொல்லுச்சு கொஞ்சம் அமைதியா இரு, நான் உன்னை விட பவர் கூடனாளுன்னு he said, so it says to me, just be quiet, I am just powerful than you. நீ என்னன்னு கேட்ட? What are you? நீ இன்னைக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிற. Only you got நான் தேவ தூதனாக இருந்த ஒரு ஆள். I was a man who was like an angel of God, only today he accepted Jesus Christ and came to the ministry. நான் சொன்னா அப்படின்னா நீ யாருன்னு Then கேட்ட? who are you then? எனக்கு கோடி கோடி பக்தர்கள் I இருக்கிறாங்க. got just millions of devotees. நான் என் பேரை சொல்ல முடியாது. I cannot tell out my name. இல்ல சும்மா சொல்லு, நீங்க வந்து முழங்கால் போட்டுட்டீல, வேற வழி இல்ல சொல்லு. There is no other escape because you have come here and knelt down, please tell sir. அப்பனா அது சொல்லுச்சு, நான் திருப்பதி ஏழுமலையில It இருக்கேன். says so, I am Tirupati நான் Elumala. அத கேட்கல, அது இந்த உலகத்து பேரு. நீ தூதனா இருந்தியே அந்த பேரை கொஞ்சம் சொல்லுன்னு I don't கேட்டேன். want to ask this name, there's a valid name, that is you are being an angel, what's the name of that? நான் கேரூப் I am அப்படின்னு. Cherub. எப்படி இருக்கும் பாருங்க. How it would be? ஒரு சாதாரண பைபிளே தெரியாத ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிற ஆவி சொல்லுது, நான் யாரு? நான் தான் கேரூப். A woman, illiterate woman, she does not even know about the Bible, the spirit which is from it says I am Cherub. இதில் லோக்கல்ல முனிசாமி பெரியசாமி இப்படிலாம் சுத்திட்டாலையும். In the local it will be just only இவனுக்கு like, புரியுற மாதிரி ஒரு பேர்ல சுத்தும். so in the name what they could understand, it will be roaming around. ஆனா நமக்கு புரியணும்னா தான் தெரியும் அது கேரூப்னு தெரியும். So only if we want to understand, only it will tell that. இப்ப என்ன பிசாசா இருந்தாலும் சரி, இந்த வல்லமைகளை நொறுக்கிறது ஆண்டவருடைய செங்கோல். Whatever may be the devil, the power shall be destroyed by the scepter of the Lord God. செங்கோலிலே இருக்கிற முதல் வல்லமை இரக்கம், மீட்பு, சத்துருவை அழித்தல். The first power, what are the things found in the scepter? There's a power as well as destroying the enemy. இரண்டாவது அது மோவாபின் வல்ல எல்லைகளை நொறுக்கும். Secondly, it shall also destroy the scepter, destroy the territory of Moab. அந்த என்னாகமம் 24:17 அந்த வார்த்தை மட்டும் வாசி. இஸ்ரவேலில் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அங்கே அந்த வல்லமையினுடைய சக்தியை பாருங்க, நொறுக்கும், நிர்மூலமாக்கும். It will set about the and it will bruise as well as destroy. அந்த செங்கோலை நீட்டிட்டார்னு சொன்னா மோவாபின் எல்லைகள் நொறுங்கி போகும். So if he stretches the scepter, the territory of Moab shall be destroyed. அந்த செங்கோலை நீட்டிட்டார்னு சொன்னா சேத்தின் வல்லமைகள் எல்லாம் நொறுங்கி நிர்மூலமாகி போய்விடும். All the power of the scepter, Seth also will be bruised if he stretches the scepter. அது என்ன மோவாபின் எல்லை? What is the territory, the border of Moab? மோவாப் வந்து லோத்தினுடைய தாறுமாறான பிறப்புல வந்த ஒரு சந்ததி. Moab was a generation which was also came in the purpose life of Noah. அதனால கர்த்தர் சொல்லிட்டார், மோவாபின் சந்ததி என்னுடைய சன்னிதானத்துக்கு வரவே கூடாது. So the Lord God and the generation of Moab, they should not enter into my presence. தாறுமாறான உறவில பிறந்த அந்த பிள்ளை என்னுடைய சந்ததிக்கு, அவனுடைய சந்ததியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். Even the child which was also born in the perverse nature, they should not, even the generation of the
should not enter in the presence of me. சாபத்தின் சந்ததிகள், That is a generation of the curse, சபிக்கப்பட்ட வல்லமைகள். the powers which are being cursed out. இந்த வல்லமைகளை செங்கோல், தேவனுடைய செங்கோல் நெருக்குகிறது. Here these powers are being bruised by the scepter of Lord God. உனக்கு விரோதமான சாபங்கள், சபிக்கப்பட்ட ஆவிகளுடைய போராட்டங்கள், பாவத்தினுடைய உச்சகட்ட தாக்குதலை இந்த செங்கோலை கர்த்தர் நீட்டினால் அது நொறுக்கி போடும். If the Lord God stretch this scepter, all the powers which are also against you as well as all the saving of the sin which is against you, it shall bruise everything. அது சேத்தின் புத்திரரை நிர்மூலமாக்கும். It shall destroy the sons of Seth. சேத்தின் புத்திரன்னா நல்லவங்க தானே? Are not the people, the sons of Seth are good? அப்படின்னு நமக்கு அறிவு, நம்முடைய அறிவு அப்படிதான் சொல்லும். Likewise only our just knowledge may teach you. ஏனென்றால் Because ஆதாமுக்கு 2 பிள்ளைகள். Adam had 2 sons. காயின் ஆபேலை கொன்று போட்டான். Cain killed Abel. அவனுக்கு பதிலாக பிறந்தவன் தான் சேத். Instead of that one he was born, he was Seth. சேத்தின் காலத்தில் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள In the ஆரம்பித்தார்கள். period of Seth, people started worshiping the Lord God. ஆனா ஆண்டவர் சொல்றாரு சேத்தின் வல்லமைகளை அது நிர்மூலமாக்கும் Here the சொல்லி. Lord God says the power of Seth shall be bruised here. பிற்காலத்தில் இந்த சேத்தின் வல்லமைகள் கலகக்காரர்களாய் மாறினார்கள். Later days the powers of the Seth they become all the people they give trouble. இந்த சேத்தின் வல்லமைகள் சந்ததிகள் கலகக்காரர்களாய் The மாறினார்கள். generation of the Seth they all become the people they are giving trouble to others. இந்த செங்கோலை நீட்டும் பொழுது உன்னுடைய குடும்பத்தை கலக்கிட்டு இருக்கானே, பிசினஸ் கலக்கிட்டு இருக்கானே, மனதை கலக்கிட்டு இருக்கானே, சபையை ஊழியத்தை கலக்குறானே, அந்த ஆவியை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். When the scepter is being stretched, the Lord God also bruise and destroy the power which is also just confusing you and troubling your family, troubling all your business and everything of you. அது எப்படி சேத்தின் புத்திரர் கலகக்காரர்கள்? How the sons of Seth are being the troubler, the trouble givers. அதுக்கு அடையாளமாக ஒரு வசனம் I சொல்லுகிறேன். want to give you as a sign the word of God. எரேமியா 48:45 பார்க்கும் பொழுது Jeremiah 48:45. அங்கே மோவாபின் எல்லைகளை நொறுக்கும் கலகக்காரரின் வல்லமையை நிர்மூலமாக்கும் என்று சொல்லி It is இருக்கிறார். said about it also destroy the territory of Moab as well as destroy all the trouble givers of the Seth. இந்த செங்கோலை நீட்டும் பொழுது இரக்கம் மாத்திரம் அல்ல, Not only we get mercy when we stretch out this scepter, ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, not only blessings we are going to get, உனக்கு ஜீவன் கிடைப்பது மாத்திரம் அல்ல, not only you also receive the life for you, ஆமானே உனக்கு விரோதமாய் எழும்புற மனிதனை அழிப்பது மாத்திரம் not அல்ல, only destroy the man who got against you, உன்னோடு போராடுகிற சாபத்தின் ஆவிகளை அவர் அழிக்கிறார். he is also destroying all the spirit of the cursing spirit which are fighting against you. கலகத்தின் சக்தியை அவர் அழிக்கிறார். He destroy the powers of the troubles. மூன்றாவது இந்த செங்கோல் எப்படி அழைக்கப்படுகிறது? How does this scepter is called it thoroughly? 110 சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது When we read 110th Psalm verse, அது வல்லமையின் செங்கோல் என்று it has சொல்லப்பட்டிருக்கிறது. been called as a powerful scepter. வாசியுங்கள். Please read. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே முதலாவது நாம் படித்தது பொற்செங்கோல் என்று சொல்லப்பட்டது. First of all it has been said about it was called as a golden scepter. இரண்டாவது இஸ்ரவேலில் இருந்து ஒரு செங்கோல் எழும்பும் என்று சொன்னது. Secondly it has been said about that shall be scepter arised from Israel. மூன்றாவது சீயோனில் இருந்து வல்லமையின் செங்கோலை அவர் புறப்பட பண்ணுகிறார். Thirdly he is also just making the power of scepter which has come down from Zion. ஆண்டவருடைய செங்கோலிலே வல்லமை இருக்கிறது. There is power in the scepter of Lord God. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கை. The Christian life is a life of powerful life. அது கோழைத்தனமான வாழ்க்கை அல்ல. It is not the life of the timid or the covetous. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. I can do all things through Christ one who strengthens me. விசுவாச வீரர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். The heroes of faith they were also in their weaknesses they received strength. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் The சொன்னார். Lord God says in their weaknesses my strength shall be made perfect. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி It is இருக்கிறது. said about be strong in the Lord and his might. ஆண்டவருடைய வல்லமை, அந்த செங்கோலுக்கு பெயர் வல்லமையின் செங்கோல். That scepter is being called as a powerful scepter. இன்றைக்கு அந்த வல்லமையின் செங்கோலை கர்த்தர் உனக்காக நீட்டுவாரானால், If the Lord God just stretch the powerful scepter to you, இதனுடைய சக்தி என்ன தெரியுமா? what is the power of the might of that you know? சத்துருவின் நடுவிலே நீயே ஆளுகை செய்வாய். Even in the midst of the enemy you shall reign. சுத்திலும் சத்துரு இருப்பாங்க, ஆனா நடுவுல நீ ஜெயக்கொடி ஏற்றி கொண்டிருப்பாய். Around you there shall be enemy but you shall be stretching you shall be setting the banner of victory. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? What does the psalmist say? சத்துருக்களுக்கு மத்தியிலே எனக்கு ஒரு பந்தியை You have ஆயத்தப்படுத்தினேன். made a table in front of or in the midst of the enemy. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்தேன். You have anointed my head with oil. எங்க போனாலும் சத்துரு. Wherever you go there are enemies. எங்க போராட்டம் இருக்கும். Wherever you go you are உனக்குள்ள இருக்கிற வல்லமையினால நீ அதன் மத்தியில ஜெயித்துக் கொண்டே இருப்பாய். Because of the power you are having can be going on getting the you will be conquering. இதுதான் தேவனுடைய வல்லமையின் செங்கோலுடைய மகத்தான ஒரு செயல். That is only great excellent work of the scepter of the Lord God. சத்துருவை அழிப்பது ஒன்று, Only destroying the enemy is one thing. சத்துருவின் மத்தியிலே வாழ்வது ஒன்று. Being in living in the midst of the enemy is another one. வெளிப்படுத்தல்
3 அதிகாரத்தை பார்க்கும் When பொழுது we read Revelation chapter 3, சாத்தான் குடியிருக்கிற இடத்திலேயே நீ குடியிருப்பாய். you can dwell in the place where Satan's dwelling shall be. பழைய ஃபெய்த்தம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சுடுகாடு பக்கத்துல இருக்கும். If you see the old faith home, it shall be near the graveyard. இல்லாவிட்டால் பிசாசு பிடிச்ச வீடுகளாக தற்கொலை பண்ணி செத்து போன வீடுகளாய் வாழ்ந்து கெட்ட வீடுகளாக இருக்கும். Or it may be all the haunted houses, or the people may have committed suicide in the houses or the devil possessed houses. அங்க இருந்தவெல்லாம் செத்துக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஆளுங்க போய் தான் அதெல்லாம் மாறி இருக்கு. And the people those who are living, they will be going and dying, but our people when they go, everything will be changed. பெந்தெகோஸ்துக்கு இடம் வேணும்னா நீங்க ஒரு 100க்கு ஒரு 70 ஃபெய்த்தம் நீங்க போய் பாருங்க, எல்லாம் சுடுகாட்டு பக்கத்துல இருக்கு. 70% of the faith we go and visit, mean everything near this graveyard. பாஸ்டர் டிவி வந்து தான் இதெல்லாம் மாத்தினாரு. ஐயோ வேணவே வேணாம், மெயின் ரோட்ல கொண்டு வான்னு சொன்னாரு. So Pastor T only after came he said to just change everything, we have to bring the faith home near the main road. அப்ப நமக்கு காசு கிடையாது. In those time we did not have any money. ஆனா அப்படிலாம் நம்ம வந்து ரொம்ப டெட் சீப்பா கிடைக்கணும்னா எங்க தான் கிடைக்கணும்? ஒன்னு சுடுகாடு கிடைக்கணும், இல்ல சுடுகாடு பக்கத்துல கிடைக்கணும். So கிடைக்கணும். dead cheap if you want to get maize only we have to go near the graveyard or some other places. எங்கயாவது பிசாசு பிடிச்ச வீடு இருந்துச்சுன்னா குறைஞ்ச வாடகையில கொடுப்பாங்க. சரி நீங்க சும்மா கிடக்கிறதுக்கு இவங்களாவது மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போய் விடுவாங்க. If any other houses being haunted ghosts mean they'll be giving in for a small rate of rent, so because it is simply left out, let them use it. இவங்க 2 நாள் ஜெபிச்ச உடனே அந்த ஆவி ஓடியே போயிடுது. Because when they pray after for 2 days that spirit will run away. இப்படி தான் நமக்கு விசுவாச வீடுகள் இருந்தது. Like usually we had all the faith homes in those days. அதனால நீங்க பிசாசு பிடிச்ச வீடுன்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணி போக கூடாது. அங்க இருந்து நீ அந்த ஆவியை துரத்தணும். You have to be there and just you have to cast away the devil. You should not go away because the houses are haunted ghosts. நீ எலிக்கு பயந்துலாம் ஓட கூடாது. You should not get afraid and go away. எலிக்கு பயந்துட்டு ஓட கூடாது. You should not get afraid of the rat and go away. நீ புலிக்கு பிறந்துட்டு பூனையாக இருக்க கூடாது. You should not be like a cat after being born for the tiger. நீ உள்ள போன உடனே அந்த ஆவி வெளியே போயிரணும். When you go inside, that spirit has to go away. அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது. Like usually the Bible teaches. வெளிப்படுத்தல் 2:13ல பார்க்கும் பொழுது When we read Revelation chapter 2:13, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலேயே நீ குடியிருக்கிறாய். You are just dwelling in the place where the seat of Satan is there. அதுல சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலேயே எனக்கு நீ சாட்சியா இருக்கிறாய். You are being a witness under me even the place where Satan dwells. எப்படி இருக்கும்? அந்த இடத்துல தான் அந்த மனுஷன் இருந்து ஜீவனை கொடுத்தான். See, in that place only that man also lived and gave his life. சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு பந்தி உண்டு. In the midst of the enemy you are having a table. சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் உன்னை நிலைநிறுத்தி சாட்சியாய் வைப்பார். In the midst of the enemy the Lord shall make you establish and make you as a witness. யார் உனக்கு குழி தோண்டானோ அவன் விழுவான், நீ அவன் தோண்டி போட்டான அந்த மண்ணு, அந்த மண்ணுல நீ நிற்பாய். Whoever just dig the pit for you, he shall fall inside, but you shall be on the sand which he digged out and kept it out. அங்கே பார்க்கும் பொழுது வல்லமையின் செங்கோலை கர்த்தர் நீட்டும் பொழுது அவர் சத்துருக்கள் நடுவிலே நீ ஆளுகை செய்யக்கூடியவனாய் மாறுவாய். So you shall become a man, you shall also rule in the midst of the enemy when the Lord God stretched forth the powerful scepter of him to you. உனக்கு எந்த செங்கோல் நீட்டப்படணும்னு நீ இப்போ செலக்ட் பண்ணிட்டே வரணும். You have to go and select what type of scepter has to be stretched to you. இன்னும் ஏன் சப்ஜெக்ட் வரலன்னு உட்கார்ந்திருக்கீங்களா? வரும். Are you just seated here because my subject has not come? It's going to come. ஏன் லைஃபை டச் பண்ற மாதிரி வரலையே, பாயிண்ட் வரலையே. So the point has not come and it's just touching my life. சங்கீதம் 45:6 பார்க்கும் பொழுது we read Psalms 45:6. நீதி கிடைக்காதவர்களுக்கு நீதி உள்ள செங்கோலை கர்த்தர் நீட்டுகிறார். People just are not getting the justice and the Lord God is also stretching the scepter of justice to them. சுற்றிலும் சத்துரு இருக்கிற இடத்துல வல்லமையின் செங்கோலை நீட்டுகிறார். The place wherever all the enemies around, the Lord God is stretching the powerful scepter. 45:6 45:6 of Psalms. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோல். ஆண்டவர் ஜனத்துக்கு நீதி செய்கிறவர். The Lord God does righteous things to the people. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says, behold, a king shall rule righteously. நம்ம இந்த உலகத்துல போய் நீதி கேட்டா நியாயம் கேட்டா நம்மள வந்து பரியாசம் பண்றான். If you go and answer righteous and justice in the world, they are just mocking at. ஆனா ஆண்டவர் நீதி செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? If the Lord God does the righteous, what would happen, you know? பாஸ்டர் ஒரு சம்பவத்தை சொன்னா நானும் உங்களுக்கு சொல்லிருப்பேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. You might have heard about, I would also told you, pastor used to say of an incident. ஒரு சகோதரன் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி 3 பேர் சாட்சி சொன்னாங்களாம். 3 people gave the wrong witness because a brother got a bribe. அவர் லஞ்சம் வாங்குனாருன்னு சொல்றதுக்கு 3 பேர் அவங்க ஆபீஸ்லயே சாட்சி சொன்னாங்க. Even in the same office of 3 people were ready to give this witness because he got bribe. கடைசில இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. Finally he was being suspended. அது கோர்ட்ல கேஸ் ஆயிடுச்சு. It was a case in the court. அவருக்கு ரொம்ப வேலையும் போயிருச்சு, சஸ்பெண்ட் ஆகி வீட்ல இருக்காரு. என்ன பண்றது, அவருக்கு ஒரு போக்குமே தெரியல. He lost his job as well as being suspended. He was at home, did not know any other way to go. டெய்லி வந்து பாஸ்டர் பாத்து ஜெபிப்பாராம் பெங்களூர்ல. Every day he used to come and meet the pastor and pray. பெங்களூர்ல வந்து டெய்லி ஜெபிச்சு போவார். In Bangalore he used to come and meet pastor and pray. அவருக்கு வேற போக்கு கிடைக்கல, ஏனா 2 சாட்சி இருந்தாலே முடிஞ்சு போச்சு. So if there are 2 witnesses only means it is a case will be finished. 3 சாட்சி. There are 3 witnesses. என்ன பண்றது? What he could do? இவருக்கு வேற வழியே இல்ல. He did not any other escape. கடைசில என்கொயரி டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. Finally there was also time was
fixed for inquiry. கோர்ட்ல அங்க விசாரணை தொடங்கினது. And the inquiry was started in the court. இவரும் போயிருந்தாரு. He has attended there. அங்க போய் விசாரணை தொடங்கும்போது And the inquiry was being started. அந்த மூன்று பேரையும் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. The three people were being called in order to just inquire them. மூன்று பேரும் வரல. The three witnesses did not come. அவங்க வக்கீல் வந்தாரு. The lawyer came. கேஸ் கொடுத்தாங்களே லஞ்சம் வாங்குனானே மூணு பேரும் எங்கன்னு கேட்டாரு. Where are the people? Because they were given the case, he got the bribe, where are they? அவர் சொன்னாராம் சாரி மூணு பேரும் வர்ற வழியில ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. The three of them on the way when they came here they just died in an accident. உண்மையா நடந்தது. This is a real incident. மூணு பேருமே வர்ற வழியில ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. On the spot the three of them in an accident they have died. உடனே ஜட்ஜ் சொன்னாராம். Really the judge said so. நான் ஜட்ஜ்மென்ட் பண்ணல அவரே பண்ணிட்டார் போல இருக்கு அவனுக்கு விரோதமா அதனால முடிஞ்சு போச்சு இந்த கேஸ் தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. This case is also just released because I am not ready to judge, even the Lord God judge. தேவன் ஜட்ஜ்மென்ட் பண்ணாருன்னா பயங்கரமா இருக்கும். If the Lord God give you the judgment means it will be severe. அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால ஒருத்தனுமே நிக்க முடியாது. No one can stand in front of the judgment of him. பாருங்க அர்மகதோன் யுத்தம் இந்த கடைசில இந்த பூமி அழிய போறதெல்லாம் பயங்கரமான ஒரு டெரிபிளா இருக்கும். So it will be so terrible and horrible, the Armageddon, this battle as well as the world is going to end. இந்த ஆட்டம் பாம்பெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் பாருங்க அதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. You just go and see what will happen to all the atom bomb, everything they have invented. அந்த பாம்பு வெடிச்சா பைபிள்ல சொல்லி இருக்கு அப்படியே இந்த சதையெல்லாம் தண்ணி போல உருகி அப்படி கீழ கொட்டிரும். Blast mean as like the flesh will be just melted away like a water and go. அவன் செத்துலாம் விட மாட்டான். He cannot just die and fall away. அப்படியே இந்த பாடி flesh வந்து அப்படியே தண்ணி மாதிரி உருகி அப்படியே எலும்பெல்லாம் உருகி அப்படியே the flesh of the body and the bone as well as bone everything like melted away like water and go. இந்த காண்கிற இந்த வானமும் பூமியும் அப்படி வெந்து உருகி போகுமா. So the sea the heaven and the earth what you see it shall be melted away with a great heat. எவ்வளவு கொடூரமான நியாய தீர்ப்பு பாருங்க. See what a great cruel judgment. நீங்க நீதி கிடைக்கலன்னு துக்கப்படாதீங்க. You no need to worry because you don't get any justice. அவர் தன்னை தாழ்த்தின போது when he humbled himself நியாயம் எடுபட்டு போயிற்று. his justice was being taken. நம்ம தாழ்த்தி போகும்போது நியாயம் எடுபட்டு கொண்டே இருக்கும். when we also just go on humiliate ourselves our justice may be taken out. என்கொயரி உலகத்துல நடந்துட்டே இருக்கலாம் ஆனா ஜட்ஜ்மென்ட்ல கர்த்தர் வந்து நியாயாதிபதியாய் அவர் நீதிபதியாய் உட்கார்ந்தபோது இது ஜெயித்துரும். So when the judgment may be going on just will be inquiry will be going on getting when the Lord God comes as a judge in the judgment will be released. எத்தனையோ வருஷம் நீதி கிடைக்காம நீ கஷ்டப்படுகிறாய். You are so worrying because you don't get the justice for so many years. ஒரு விதவை போய் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்துல நியாயம் கேட்டுக்கொண்டே இருந்தாள். We don't just approach the unrighteous judge. She was going on asking about the justice. லூக்கா 18 அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது. The scripture says in Luke the gospel chapter 18. கடைசில என்ன சொல்லி இருக்கிறது? Finally what it say? அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? Will he not do quickly the justice? நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று. Being as a long suffering man will do justice quickly. ஆனபடியால் நீதிக்காக காத்திருக்கிறவங்க இன்றைக்கு கர்த்தர் உனக்காக நீதியுள்ள செங்கோலை நீட்டுகிறார். The people those who are waiting for the justice today and the Lord God is stretching the scepter of justice to you. உனக்கு விரோதமா ரொம்ப வல்லமையாய் சிலர் எழும்பி நிப்பாங்க. Some people will be very powerful people they get against you sometimes. அவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தியோடு அவர்கள் வந்து நிற்கலாம். They might stand here with all the great power with them with against you. கர்த்தர் செங்கோலை நீட்டும் பொழுது அந்த செங்கோல் எல்லாம் முறிஞ்சு போயிடும். So when the Lord God stretch the scepter all those scepter everything will break away. தேவன் எழுந்தருளுவார் சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள். The Lord God shall arise all the enemies shall be scattered. ஏசாயா 14:5ல பார்க்கும் பொழுது when we read in Isaiah 14:5 ஆமோஸ் 1:8ல பார்க்கும் பொழுது when we read in Amos 1:8 கர்த்தர் செங்கோலை துஷ்டனுடைய செங்கோலை முறிப்பார். the Lord God shall break the scepter of the wicked. செங்கோல் செலுத்துபவனை சங்கரிப்பார். He shall also destroy and cut off the one who gives a scepter. செங்கோலை நீட்டுகிறது தேவன் மாத்திரம்தான். துஷ்டன் செங்கோலை நீட்ட கூடாது. The wicked man should not stretch the scepter only the Lord God is able to stretch the scepter. இந்த மந்திரவாதிகள் கூட ஒரு கோல் வச்சிருப்பான். Even the magician they will be having a rod like அவங்க கையில ஒரு கோல் வச்சிருப்பான். even he will be having a rod a staff. அதுதான் அவனுக்கு full power. That is only the full power gives to him. அதனால தான் மோசே கையில கூட ஒரு கோலை கொடுத்து கர்த்தர் அனுப்பினார். Like so that the Lord God gave a rod in the hand of Moses and sent him. இவன் கோலை போட்டா பாம்பா மாறினது. Because when he put the rod of it changed into serpents. உடனே பார்வோன் மந்திரவாதிகளை பார்த்தான். Immediately the Pharaoh looked at the magicians. அவங்க எல்லாம் தங்களுடைய கோல்களை போட்டாங்க. They all put down the ears the rod. எல்லாமே பாம்பாயி பார்வோனுடைய சந்நிதியில சுத்த ஆரம்பிச்சது. Everywhere the rod became all serpents. It was just roaming around the court of Pharaoh. மோசேயே ஒரு ட்ரிப் தகிச்சிட்டான். And the Moses was just astonished and உனக்கு விரோதமா எத்தனை பேர் எத்தனை சர்ப்பம் வரட்டும்
கர்த்தர் அந்த வல்லமையில எல்லாம் முறிப்பார். Let anybody, any types of enemy, any type of serpent come, the Lord shall break the power of that. துன்மார்க்கனை உற்று விசாரித்தாயானால் அவன் அங்கு இல்லை. If you go keenly observe the wicked man, he is not there. அவன் இருந்த இடம் காணப்படாமல் The போயிற்று. place where he was is not even found at all. நீங்க இன்னைக்கு கண்களை மூடி கர்த்தாவே எனக்கு விரோதமா இந்த துஷ்டன் இருக்கிறானேன்னு நீ அப்படியே துக்கத்துல பாத்தீன்னு சொன்னா அவனுடைய செங்கோலை முறிச்சிடுவார். If he also with all the grief close your eyes and see, Lord, the enemy is against me, the Lord shall break that him. ஒரு இடத்துல ஒரு ஊழியக்கார கூட்டம் நடந்து In கொண்டிருந்தார். a place there was a workers meeting. ஒருத்தன் கல்ல தூக்கி அப்படியே ஹாஸ்பிடல் சீட்ல மேல போட்டான். Suddenly one man threw a stone upon the asbestos seat சர்ச்சில in the church. அப்படி சர்ச்சில ஹாஸ்பிடல்ஸ் உடைஞ்சு டடடடன்னு வந்து விழுந்துருச்சு. Even the asbestos are broken and went inside, fell inside. இப்ப உள்ள பாஸ்டர் எல்லாம் மிதவாதிகள். All our pastors, இப்ப உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் மிதவாதிகள். the present pastors, they are all moderate people. புரியுதா உங்களுக்கு? ஆர்டினரி பீப்பிள் இல்ல, மிதவாதிகள். பழைய பாஸ்டர்ஸ் எல்லாம் தீவிரவாதிகள். But the old pastors were terrorists. அவங்க வந்து சாதாரணமான ஆளுங்க They கிடையாது. were not ordinary. உடனே அந்த கல்ல தூக்கி வச்சிட்டு ஒரு ஜெபம். After they keeping the stone, they prayed. ஆண்டவரே ஊழியக்கார கூட்டத்துக்கு எழும்பிட்டான். லேவிக்கு விரோதமா எழும்பினவனுக்கு இடுப்பை முறியும் ஆண்டவரே. One who got against the Levi just strike the hip of him. அது ஒரு வசனம் இருக்கலாம் எங்கேயோ. There is a word of God in a separate. லேவிக்கு விரோதமா எழும்பினால் அவனுடைய இடுப்பை முறிப்பேன் உடைப்பேன். So it is said about that if any man get against Levite, I'll just strike the hip or hip of him. அந்த கல்ல ஆல்டர்ல வச்சு ஜெபிச்சு முடிச்சாங்க. சாயங்காலம் அந்த பக்கத்து மாடியில இருந்தா ஒருத்தன் கல்ல தூக்கி போட்டு உடைச்சான். அவனை ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு வராங்க. இடுப்பு ஒடிஞ்சு தூக்கிட்டு போறாங்க. They were also keeping that stone on the altar and they prayed in the evening. They were also bringing a man, just he was being his gifts are being broken. அப்படி தீவிரவாதிகள் பழைய ஆளுங்க எல்லாம் பயங்கர டஃப்பான. Our pastors were very tough and terrorists like in those days. அவங்க பட்டு பட்டுன்னு நினைத்தா சொல்லிடுவாங்க. Suddenly they will be telling something and something. அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சு போன கதை தான். That is a case, their story will be finished. நீங்க யோசிச்சு பாருங்க. Just you think it off. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உனக்காக துஷ்டனுடைய செங்கோலை முறிப்பார். But for your sake today the Lord God is going to break the scepter of the wicked. ஆண்டவருடைய செங்கோலுக்கு முன்னால எத்தனை மந்திரவாதியினுடைய செங்கோல் நிக்க முடியாது. No other scepter of the magician can stand before the scepter of the Lord God. மோசேயின் கோலுக்கு முன்பாக எந்த மந்திரவாதியின் கோல் நிக்காது. அது எல்லாத்தையும் விழுங்கிவிடும். No magicians or the scepter of the magician stand before the scepter of Moses, it shall swallow everything. அடுத்ததாக எசேக்கியேல் 19:11 பார்க்கும் பொழுது Nextly when we see Ezekiel 18:19, ஆளுகிறவர்களின் செங்கோல் என்று சொல்லி இருக்கிறார். it is said about the scepter of the people those are ruling. அது உனக்கு ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுப்பதை காண்பிக்கிறது. So the Lord God is going to give a ruling to you. நீ அடிமை அல்ல. You are not a slave. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு அடிமைகள் அல்ல. Those who receive the anointing, each and everyone, we are all slaves. அபிஷேகத்தினுடைய சக்தியே ஆளுகையின் சக்திதான். Only the power of the anointing is the power of the ruling. அபிஷேகம் உனக்குள்ள வந்துருச்சுனாலே நீ ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவன் என்று அர்த்தம். When you get the anointing, you are a man got the power to rule. மனுஷனை உண்டாக்கி தேவன் அந்த தோட்டத்துல கொண்டு வந்து வைத்தார். After created and formed man, the Lord God kept him in the garden of Eden. அவனுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன? What was the first order given to him? சகலத்தையும் ஆண்டு Shall கொள்ளுங்கள். go and rule everything. அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது ஆளுகை. It was the first ruling given to him. உனக்கும் கூட அபிஷேகத்துல பாவம் கீழ்ப்பட்டது. Even in that anointing, பாவம் கீழ்ப்பட்டது. sin was being subdued. பிசாசு கீழ்ப்பட்டது. The devil was being subdued. செய்வினை வல்லமைகள் All கீழ்ப்பட்டது. the powers of the witchcraft, they were subdued. ஏன் மனிதர்களே உனக்கு Even the கீழ்ப்பட்டார்கள். human being, they have been subdued. மனதின் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்தினாய். They are controlling all the thoughts of your mind. அதுதான் ஆளுகிறவருடைய செங்கோல். That is only the scepter of the people those are ruling. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. If you read in the Bible, 7 வயதுல ராஜாவானவன பைபிள் சொல்லி இருக்கிறது. it is said about the regarding the people those have become king for 7th time. 7 times இல்ல 7 years oldல The people those who also become king as the 7th year of them. அவனுக்கு என்ன தெரியும்? What he did knew. நம்ம பையங்கள 7 வயசுல இங்க உட்கார்ந்திருக்கவன பாருங்க. அவன் என்ன செய்யறானே? எழும்பினா வண்டியில சுத்திட்டே இருப்பான். See the boys those are seated here at the age of 7, they were just going around wandering around the vehicle. ஆனா 7 வயசுல ராஜாவானவன பைபிள்ல சொல்லி இருக்கு. The Bible says about the people those who also become at the age of 7, they become king. அவன் கையில கொண்டு வந்து ஒரு செங்கோலை கொடுத்துறாங்க. In his hand there was a scepter was being given. அவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? What type of knowledge he got? என்ன புத்தி இருக்கும்? What type of understanding he got? என்ன திறமை இருக்கும்? What type of ability he could have? ஆனா கையில செங்கோல் இருக்கு. எல்லாரும் அப்படியே ஆஃப் ஆயிருந்தாங்க. Everybody was just quite in front of him because he had a scepter in his hand. அபிஷேகம் பெற்ற புதிய விசுவாசி பழைய விசுவாசி எல்லாம் இல்ல. அபிஷேகம் இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் ஆளுகை செய்வார். It is not so you are a new soul or a senior believer. When you get the anointing, either you may be new or old, the Lord God is being in you, he shall rule. ஆடு மேய்ச்சவன ராஜாவா கர்த்தருக்கு மாத்த முடியலையா? The Lord could not just make a man who was just tending the sheep as a king. கழுதையை தேடினவன ராஜாவா மாத்த Or who was முடியலையா? just going and seeking
sitting the donkey, the Lord could not make him as a king. தேவனுக்கு யாரையும் ஆளுகை செய்ய வைக்க The முடியும். Lord could also make any man to reign and rule. உனக்குள்ள இருக்கிற உனக்காக தேவன் நீட்டுகிற செங்கோல் ஆளுகிறவர்களின் செங்கோல். The Lord God is also stretching the scepter, that is a ruler's scepter. ஒருவேளை அந்த ஆளுகிற சக்தியை நீ இழந்திருந்தால், Perhaps if you just lose the power of ruling, உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இப்பொழுது அருளப்படுகிறது. now your promise is being granted unto you. மீகா 4 அதிகாரம் 8 வசனத்தில், Micah 4:8. முந்தின ஆளுகை மறுபடி உன்னிடத்தில் வரும். You shall get the farmer ruling to you. முந்தின ஆளுகை தூங்குற அது ஒரு பொல்லாத செங்கோல் அது. எனக்கு நானும் தூங்குறவன் தான், எல்லாருமே தூங்குறவங்க தான். ஆனா சர்வீஸ் இல்லையா, அதுல நிக்க வேண்டாமா? யுத்த காலத்துல சும்மா ஃபுல் ஸ்விங்ல நிக்கணும். In the battlefield you have to stand in the full நீங்க தூங்கும்போது நான் என்னத்தையாவது பேசிடுறேன், அது கேசட்ல போய் ஊரெல்லாம் சிவகாசியில தூங்குறான்னு வரும். இப்ப நான் சொல்றது கூட வந்துட்டு தான் இருக்கு. So when you are sleeping, it says something, is a whole city, a whole people they are also listening that. நீங்களே நம்முடைய சபையை டவுன் பண்ண கூடாது. You should not down our church of God. அத பாக்குறவன் ஓஹோ இந்த பிரசங்கம் பண்ணும்போது கூட தூங்குறான் போல இருக்கு. Even the people those are sleeping and this at this message. அவனுக்கு எங்க செங்கோல் கிடைக்கும்? What type of scepter you will get? செங்கோலை கொண்டு போய் தம்பி இந்தா பாரு. Scepter as well as a scepter of justice. நீ அந்த வேகத்துல உள் முற்றத்திலே ஓடி வந்துறணும். Even in the speed of the you have to just run inside the court of that. மீகா 4:8 பார்க்கும் பொழுது, we read in Micah 4:8. முந்தின ஆளுகை உனக்கு திரும்ப வரும் என்று ஆண்டவர் சொல்றார். You shall get back again the former ruling. பழைய அபிஷேகம் கிடைக்குமா? Will you get the old anointing? பழைய ஜெபஜீவியம் கிடைக்குமா? Will I get the old prayer life? பழைய தரிசனம் கிடைக்குமா? Will I get the old visionful life? பழைய மாதிரி முழங்கால்ல நிக்க முடியுமா? Will I could stand like olden days on my knee now? பழைய மாதிரி பிசாசை துரத்த முடியுமா? Will I can just drive out the devil like olden days I பழைய மாதிரி passed out? விசுவாசத்துல நிக்க முடியுமா? Will I stand in the faith like the olden days I stood? பழைய மாதிரி ஊழியம் செய்ய முடியுமா? Will I do the ministry like olden days I have done? மீகா 4:8 உண்மையானால் அது உனக்கும் சாத்தியமாகும். If Micah 4:8 is true, real, it will be just applicable to you. கடைசியாக Finally, ஆதியாகமம் 49:10 பார்க்கும் பொழுது, Genesis 49:10. ஒரு மனிதனுக்கு அந்த தகப்பன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறான். Here unto a man the father was giving the promises. ஒரு பிள்ளைக்கு அந்த தகப்பன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறான். Unto a child the father was giving the promise. அவனுக்கு 13 பிள்ளைகள். He got 13 children. ஒரே ஒரு பிள்ளைக்கு சொல்லுகிறான், உனக்கு செங்கோல் கொடுக்கப்படுகிறது, அது உன்னை விட்டு நீங்காது என்று சொல்கிறான். Unto the particular child he was saying, the scepter is being given unto you, it shall not depart from you. அங்கே ரூபன் உண்டு. There was Reuben there. அங்கே லேவி உண்டு. There was Levi. அங்கே சிமியோன் உண்டு. Simeon was there. அங்கே இசக்கார் உண்டு. Issachar was there. அங்கே ஆசேர் உண்டு. Asahel was there. அங்கே பென்யமீன் உண்டு. There was Benjamin. அங்கே யோசேப்பு உண்டு. There was Joseph. அங்கே தீனாள் உண்டு. There was இருக்காரா? தீனார் இருந்தாளா? தீனாள் உண்டு. There was Dina. அங்க காத் இருந்தான். There was God. எல்லாம் இருந்தாங்க. ஆனா யூதாவுக்கு தான் இந்த செங்கோல் கிடைச்சது. But under Judah only he received this scepter. கொடுத்தது மாத்திரமல்ல, not only he had given him, யாரும் ஒன்றிருந்து எடுக்கவும் முடியாது. no one can take the scepter from you, he said. ஆதியாகமம் 49:10 வாசிக்கலாம். Let us read Genesis 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. பாருங்க, இயேசு வர்ற வரைக்கும் உன்னை விட்டு இன்னைக்கு நீட்டப்படுற செங்கோல் அது எடுக்கப்படாது. Till Jesus come, the scepter which is stretched and it will not be taken out. சமாதான கர்த்தர் வருமளவும், till the Lord of peace come. ஆண்டவர் மகிமையிலே வரும் வரைக்கும் இந்த செங்கோல் உன்னை விட்டு என்ன செய்யாது? நீங்காது. So till the Lord comes in the glory, this scepter shall not be taken out. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? And this word was being said. யூதாவுக்கு சொல்லப்பட்ட It வார்த்தை. was a word said to Judah. யூதான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? What did Judah know? இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். He was being named after that. Yet I will praise the Lord more and more. இதுவரை துதித்தது மாத்திரமல்ல, Not only I have prayed, just praise hitherto. இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். Yet I am going to praise God. கால் மணி நேரம் ஜெபிச்சது இல்ல, அரை மணி நேரம் ஜெபிப்பேன். Not only I have prayed for 15 minutes, I am going to pray for half an hour. இன்னும் நான் மணிக்கணக்காக துதிப்பேன். Yet I am going to praise hours and hours. அதுதான் வேதம் அழகாக சொல்லுகிறது, யூதாவை விட்டு இந்த செங்கோல் நீங்காது. So then the scripture says beautifully, the scepter shall not depart from Judah. உனக்காக நீட்டப்பட்ட அந்த பொற்செங்கோல் உன்னை விட்டு நீங்க கூடாது என்றால் நீ துதிக்கிறவனாய் துதிக்கிறவளாய் மாற வேண்டும். The man you should be the man and the woman you have to just offer the praising unto the Lord with the scepter which is scepter, you should not depart from you. உன்னுடைய நஷ்டம் லாபமாய் மாற வேண்டுமானால் அந்த செங்கோல் உன்னிடத்திலேயே இருக்க வேண்டும். If your losses has to be changed again, the scepter should be with you. உனக்கு கடைசி வரை இரக்கம் கிடைக்க வேண்டுமானால், இயேசுவின் வருகை வரை உனக்கு இரக்கம் கிடைக்கணும்னா அந்த பொற்செங்கோல் உனக்கு எப்பொழுதும் நீட்டப்பட்டிருக்க வேண்டும். The golden scepter should be always stretched, and if you want to get the mercy till the coming of the Lord Jesus Christ. சாபத்தின் ஆவிகளை நீ நிர்மூலமாக்க வேண்டுமா? If you want to just destroy the powers of the sin. கலகத்தின் ஆவிகளை மேற்கொள்ள வேண்டுமா? If you want to overtake all the powers of the troublesome spirit. சத்துருக்களின் மத்தியிலே கொடியேற்ற வேண்டுமா? If you want to just set forth the banner in front of the midst of the enemies. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்கணுமா? If you want to receive the judgment and justice
justice for all your problems or cases. உனக்கு விரோதமான வல்லமைகளை நீ முறிக்க வேண்டுமா? If you want to break all the powers which are against you. உன்னுடைய ஆளுகை மறுபடியும் உனக்கு கிடைக்க வேண்டுமா? If you want to receive the ruling again to you. இன்றைக்கு கர்த்தர் உனக்காக பொற்செங்கோலை நீட்டுகிறார். Today the Lord God is stretching the scepter, golden scepter to you. எனக்கு பிடிச்சது ரெண்டு வசனம். I like two verses much. ஒன்று அவளுக்கு பொற்செங்கோல் நீட்டப்பட்டது அவள் தொட்டாள். One thing he asked the Lord, he just touched the golden scepter, she touched that. இரண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது. Secondly, what I like most. சமாதான கர்த்தர் வருவளவும் இந்த செங்கோல் உன்னிடத்திலேயே இருக்கும். Till the Shiloh come, this scepter shall be with you. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு செங்கோலை நீட்ட வேண்டும் என்று சொல்லுற கண்களை மூடுங்க. Those who say today the Lord wants to stretch the scepter to me, close your eyes. இந்த கூட்டம் முடிவதற்குள்ள கர்த்தர் உனக்கு பொற்செங்கோலை நீட்டவும் செய்வார். நீ தொடருக்கு வாய்ப்பும் கொடுப்பார். Before the meeting over, the Lord is also just stretching the golden scepter and you, he'll also give you a chance to touch the top of that. ஏதோ வாரம் ஏதாவது ஒன்னு பேசணும் அப்படினு நாங்க சப்ஜெக்ட் எடுத்துட்டு வர்றது இல்ல. We are not just selecting a subject because every week we have to just speak something. அப்படினா நான் வாரம் பைபிள் ஸ்டடி மாதிரி சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன். It means I can just address like a Bible study and go. பேசாம ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துட்டு அது பாட்டுக்கு 7 வருஷம் பேசலாம். So I can also just select the tabernacle, I can speak for 7 years. இஸ்ரவேலின் பிரயாணத்தை எடுத்தா 12 வருஷம் பேசலாம். Journey of the Israel, I can also speak for so many years. பலிகளை எடுத்தா 3 வருஷம் பேசலாம். Offering means sacrifices, I can also speak for 3 years. இப்படி அல்ல. It is not so. இன்றைக்கு வந்திருக்கிற உனக்கு அந்த செங்கோல் நீட்டப்படும்படியாக கர்த்தர் அதோடு வந்திருக்கிறார். The Lord has come here. Those who come here today, he is ready to stretch the scepter in front of you. அன்றைக்கு எஸ்தரை போல நிர்பந்தமான நிலவரத்திலே நான் இன்றைக்கு தேவசமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், எனக்கு பொற்செங்கோல் நீட்ட வேண்டும், தேவன் நீட்ட வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Like Ezra on the wretched day, Yeshua also came to the king's court. Today I also come in all the miserable state of me. The Lord has to just stretch the golden scepter towards me, that please close your eyes and kneel down. எனக்கு இன்னும் பிடிச்சது ஒரு வார்த்தை. And I liked the word more. இரண்டாம் விஷயம் அவளுக்கு நீட்டினார். Even the second time the scepter was being stretched. இதெல்லாம் உலக சரித்திரத்துல நடக்காத ஒரு காரியம். These are the things which was not even just happen in the history of the world. எத்தனையோ வருடம் அந்த ஸ்தானத்தில் இருந்த வஸ்திக்கு ஒரு சான்ஸ் கூட அந்த ராஜா நீட்டல. Even so many years being in the same position as a queen, the was at least one chance was not being given. ஆனா இப்போ வந்து அவளுக்கு ஒரு விசை, ரெண்டு விசை, 2-3 நாள்ல அடுத்த அப்படி உடனே அவளுக்கு கொடுக்கப்பட்டு நீட்டப்பட்டு கொண்டே இருந்தா. But once she came, now alone newly she was being given chances one and again two. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். That is only the blessed nature or the privilege we got for the New Testament church. வஸ்தி பழைய ஏற்பாடு. The Vasti was the Old Testament. எஸ்தர் புதிய ஏற்பாடு. Esther is the New Testament. வஸ்தி தள்ளப்பட்டால் எஸ்தர் சேர்க்கப்பட்டாள். Vasti was being rejected and Esther was being gathered. நியாயப்பிரமாணம் தள்ளுண்டு போயிட்டு கிருபையின் பிரமாணம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. The commandment, the law was being rejected away and the law of grace was being selected. எல்லாரும் கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க. Let us all close our eyes. No one should open your eyes. நீங்க கண்ணை திறந்தீங்கன்னா உங்க முன்னால ஒருத்தர் கை நீட்டிட்டு இருப்பார், அதுதான் தெரியும். If you go open your eyes means you will be just another man will be stretching his hand towards you, you can see one there. உனக்கு முன்னால இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் கை நீட்டி இருப்பாங்க, இத பார்த்து என்ன கிடைக்க போகுது? So what are you going to see? Because all the sisters will be stretching their hand in front of உனக்கு you. முன்னால இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் கை நீட்டி இருப்பாங்க, அத பார்த்து உனக்கு என்ன கிடைக்க போகுது? What are you going to receive there in front of you? All the brothers will be stretching their hand. கண்களை மூடுவாயாக. Please close your eyes. இந்த ஆல்டர்ல ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது, அதிலே அதர்சனமான ராஜன் ஒருவர் வீற்றிருக்கிறார். In this altar there is a throne and throne, there is an invisible king is seated here. அந்த தூங்குற அந்த அம்மா மாரை எழுப்பி விடுங்க. அந்த அம்மா பாரு, இப்படி தூங்குனா எந்த செங்கோல் நீட்டப்படுவாரு? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே இந்த கூட்டம் முடிய போகுது ஆண்டவரே, இன்னும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ முடிஞ்சிரும், ஆனா இந்த கூட்டத்துல எனக்கு செங்கோலை நீட்டும் ஆண்டவரே. So the meeting is going to over within 5 or 10 minutes. Lord, please stretch thine golden scepter toward me. வாலிபர்களே, வாலிப சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு செங்கோலை நீட்டினால் உன்னுடைய வாலிப வாழ்வு ஜெயமாய் மாறும். You young brothers and sisters, the Lord God just set the golden scepter toward you. Your life shall be a ஊழியர்களே, தேவனுடைய வல்லமையின் செங்கோல் சீயோனில் இருந்து உனக்கு நீட்டப்படுமானால் உன்னுடைய ஊழிய வல்லமை உள்ளதாய் மாறும். Ye workers of God, the powerful scepter of the Lord God being stretched out from the Zion, ministry shall be a powerful ministry. சத்துருவின் போராட்டத்தில் இருக்கிறவர்களே, உங்களுக்காக வல்லமையின் செங்கோலை கர்த்தர் நீட்டப் போகிறார். சத்துரு சிதறுண்டு ஓடப் போகிறார். The people those who are being ensnared in the saving of the enemy, the Lord God is going to stretch the powerful scepter. The enemy is going to be bruised and run away. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பொற்செங்கோலை நீட்டும் ஆண்டவரே. Lord, please stretch thine golden scepter towards me. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பொற்செங்கோலை நீட்டும் ஆண்டவரே. Lord, please stretch thine golden scepter to me. எல்லாரும் கைகளை கீழே போடுங்கள். Let us all put down our hands. எனக்கு என் வாழ்க்கையில கர்த்தர் இந்த வசனத்தின்படி அடிப்படையில் உள்ள ராஜாதி ராஜா
பொற்செங்கோலை நீட்டணும்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்துங்க. Those are saying that the King of Kings, just on the basis of this word of God, on the message, the Lord God to just says the golden scepter to me, raise your hand. செத்தாலும் சாகிறேன் என்று அவள் வந்து நின்றாள். She came and stood here, let me die, even I die. என் கை ஒடிஞ்சு அந்த வலது கை கீழே விழுந்து போனாலும் பரவாயில்லை, எனக்கு இன்னைக்கு பொற்செங்கோலை கர்த்தாவே நீட்டும். Either my hand be broken out, it fall down, please today just touch the golden scepter to me, Lord. இதோ ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை உனக்காக நீட்டுகிறார். Because the king is searching the golden scepter towards you. எத்தனை பேர் அதை காண்கிறீர்கள், உணர்கிறீர்கள், ஆவியிலே வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you are feeling and sensing in your spirit? காக நீட்டும்படியாக அவர் கடந்து வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபையாக அதை தொட ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய யுத்தங்கள் தேவனுடைய யுத்தங்களாய் மாறினபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் வருமளவு நமக்காக அந்த செங்கோல் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு பொறுப்படுத்த ஆசிரமம் எடுத்து தந்தபடி ஆளும் ஸ்தோத்திரம் சமந்திருந்த தான ஆசிரமங்களை பெற்றுள்ள தேய்ச்சதபடி ஆளும் ஸ்தோத்திர ஆராதனை ஒவ்வொரு பேரையும் பொறுப்படுத்தி கதாவே தூதனி அபிஷேகம் தந்தபடி ஆளும் ஸ்தோத்திரம் எங்களுக்கு தேவையான ஆலோசனை சிங்காசனத்தை எங்களை அனுப்பி தந்தபடி ஆளும் ஸ்தோத்திரம் கதாவே தேசத்திற்காக ராஜ்யம் செங்கோல் நீட்டப்பட்டதை கதாவே அதே போல் எங்களுக்காக கதாவே அந்த செங்கோலை நீட்டினபடி ஆளும் ஸ்தோத்திரம் கதாவே யார் விசுவாசத்தோடு தைரியத்தோடு தொட்டார்களோ கதாவே அவருக்கு அந்த ஆசிரமத்தை தந்தபடி ஆளும் ஸ்தோத்திரம் கதாவே எங்களை இறக்க நஷ்டங்களுக்கு லாபமாய் மாற்றப்படும்படியாய் சத்துரு போராட்டங்களெல்லாம் விடுதலை கிடைக்க முடியாது கதாவே ஆண்டவரே எங்களுக்கு அந்த பொற்செங்கோலை நீட்டினபடியாலும் ஸ்தோத்திரம் கதாவே எல்லா சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது கலக்கத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது நீ இந்த பொற்செங்கோலை எங்களுக்கு நீட்டினபடியாலும் ஸ்தோத்திரம் கதாவே சத்துருக்கள் வல்லமையிலிருந்து சத்துரு நடுவில் ஆளுகை செய்ய முடியாது சத்துரு நடுவே எங்களுக்கு பந்தி ஆயத்தப்பட தேவனாய் அந்த வல்லமையான செங்கோலை சீயோனிலிருந்து எங்களுக்கு அனுப்பினபடியாலும் ஸ்தோத்திரம் கதாவே துஷ்டருடைய வல்லமையெல்லாம் அந்த முறியடிக்கப்பட முடியாது எங்களுக்கு நீதியான நியாயத்தை செய்ய முடியாது நீதியுள்ள செங்கோலை எங்களுக்கு நீட்டினபடியாலும் ஸ்தோத்திரம் கதாவே முந்த நாளையே நாங்கள் பெற்றுக்கொள்ள வாழ்கிறோட செங்கோலை எங்களுக்கு அனுப்பினபடியாலும் ஸ்தோத்திரம் சமாதான கர்த்தர் வரும்பொழுது செங்கோலை எங்களை விட்டு நீங்காதபடி காணப்பட முடியாது இன்னும் நாங்களை கர்த்தரை துதிக்க முடியாது கர்த்தரோடு நெருங்க முடியாது ஜெப ஜீவிதத்தில் போராட முடியாது கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களும் தந்தான விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பாதுகாத்துக்கொள்ள முடியாது கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம் உங்க சமத்து வந்தான எல்லாரும் ஆசீர்வாதத்தோடு அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம் சத்தியத்தை ஜீவித்து பரிசுத்தமாக விட்டு உம்மை சந்திக்க தகுதி படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் வேண்டிக்கிறோம் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம்.